நபிகள் நாயகத்துக்கு ஜின்னை வசப்படுத்தக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்திருந்தானா? அதாவது ஜின்கள் ஒரு படைப்பு இருக்குது இல்லையா, இதை வசப்படுத்துறன்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறாங்க. நாங்கள் ஜின்னை வசப்படுத்துகிறோம், ரசூலுல்லாஹ் வசப்படுத்தி இருந்தாங்க, இந்த மாதிரி சில சூறாக்களை ஓதுனா ஜின்னை வசப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு பேய் ஓட்டுறோம் பிசாசு ஓட்டுறோம்னு சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜின் வசப்படுத்துறதை பொறுத்த வரைக்கும் அது யாராலையும் வசப்படுத்த முடியாது. ஜின்னு நம்மளை விட பவர்ஃபுல்லான படைப்பு. வசப்படுத்துறதா இருந்தால் நம்மளை விட அறிவுலையும் ஆற்றலையும் குறைவாக இருந்தால் வசப்படுத்தலாம். யானை வசப்படுத்துகிறோம், அது மாடி பெருசாக இருந்தாலும் அறிவு இல்லாது, நம்மளோட அறிவில் அது குறைந்ததாக இருக்கிறனால ஒரு மனிதன் யானையை வசப்படுத்திக்கிறான். சிங்கத்துக்கு உடலில் வலிமை கூடுதலாக இருந்தால் கூட அறிவு இல்லாத காரணத்தினால அதை வசப்படுத்த முடியும். மனுஷன் என்ன செய்யலாம், அறிவுங்கிற ஒரு ஆயுதம் நம்மள்கிட்ட பெரிய ஆயுதம் இருக்கிறதுனால நம்ம ஏமாற்றலாம். மிருகங்களை என்ன செஞ்சிடலாம், ஏமாற்றி வசப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் ஜின்கள் எப்படிப்பட்ட படைப்பு? நம்ம நம்பிக்கை பிரகாரம் அது மனிதனை போலவே பகுத்தறிவு உள்ள ஒரு படைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டால், ஒமா கலத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதுன், மனிதனும் ஜின்னும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் அவங்க ரெண்டையும் படைச்சிருக்கிறேங்கிறான். அல்லாஹ் வணங்கணும்னு சொன்னாலே அறிவு இருக்கணுங்க. ஆடு அல்லாஹ் வணங்குறதுக்கு படைக்கப்படலை, மாடு அல்லாஹ் வணங்குறதுக்கு அல்லாஹ் விளங்கவே செய்யாத மனிதன் அல்லாஹ் வணங்குறதுக்காக படைக்கப்பட்டிருக்கான்னா அவனுக்கு மூளை இருக்குன்னு அர்த்தம். அறிவு மூளைன்னு அந்த மெட்டீரியல் இல்லை, அறிவு இருக்குன்னு அர்த்தம். ஜின்கள் அல்லாஹ் வணங்குறதுக்காக படைக்கப்பட்டிருக்காங்கன்னா ஜின்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், அறிவு இருக்குன்னு அர்த்தம். அறிவு இல்லாத ஒரு படைப்பை போய் வணங்குன்னு சொல்ல முடியாது. சொல்றது புரிஞ்சாதான் அதை செயல்படுத்த முடியும். அறிவில் நம்மள அவனும் சமம். மனிதனுக்கு எப்படி அறிவு இருக்கிறதோ அந்த மாதிரி அதுக்கு சமமா இருக்குது. ஆற்றல் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மனிதனை விட ஜின்களுடைய ஆற்றல் கூட. மனுஷனுக்கு இருக்கிற ஆற்றல் இருக்குல்ல, அதை விட ஜின்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கு, பல லட்சம் மடங்கு ஆற்றல் ஜின்களுக்கு அதிகம். அவங்க நெருப்பில் படைக்கப்பட்ட காரணத்தினால அவங்க ஒளி வேகத்தில் எங்கேயும் போய், வெளிச்சம் ஒளி இருக்குல்ல, லைட்டுடைய வேகம், லைட்டு வேகத்தில் எங்கேயும் அவங்க போயிட முடியும். லைட்டுங்கிறது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடும் வெளிச்சம், லைட்டுடைய வேகம். அந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு, ஜின்களை. உடம்பு பாடி வரை இல்லையில, கண்ணுக்கு தெரியக்கூடிய பாடி, ரத்தம் சதை எலும்பு அதெல்லாம் இல்லாத காரணத்தினால அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன செய்வாங்க, எல்லாமே போயிடுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்ம இப்போ ரொம்ப காலத்துக்கு பிறகு மனிதன் படைக்கப்பட்டு லட்சம் வருஷம் ஓடின பிறகு இப்போ தான் ராக்கெட்டு விமானம்னு கண்டுபிடிச்சி இப்போ அதிகபட்சமாக சந்திரனில் கொண்டு மனுஷன் போயிருக்கிறான். செவ்வாய்க்கு ஆள் இல்லாத ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்கிறான். செவ்வாயெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது, ரொம்ப கிட்டத்தில் உள்ள ஒரு கோளம் அது. ஆனால் விண்ணுலகத்துக்கு போக முடியுமா? இன்னைக்கு உள்ள கணக்கு இன்னும் போகவே முடியாது. மனுஷனுக்கு சூரியனுக்கே போக முடியாது, வழங்குதா? அதெல்லாம் தாண்டி இந்த கேலக்சியை கடந்து தான் விண்வெளிக்கெல்லாம் போக முடியும். ஜின்களை பொறுத்த வரைக்கும் நல்லா சொல்றான், ஜின்கள் வானம் வரைக்கும் போய் மலக்குகள் பேசுறத ஒட்டு கேட்பாங்க. அவங்கள விரட்டுவதற்காக வானவர்கள் தீப்பந்தத்தை எரிவார்கள், உடனே ஓடி விடுவார்கள். குர்ஆன்ல என்ன செய்யறான்ல, சூரத்துல் ஜின்னுல சொல்லி காட்டுகிறான். அப்ப ஜின்கள் எந்த ராக்கெட்டும் இல்லாம எந்த சாதனமும் இல்லாம அவங்களுடைய இயற்கை நேச்சர் இருக்குல்ல, அந்த நேச்சர்ல கொண்டு அவங்க போயிட முடியும். சர்வன்னு மேலே போயிடுவாங்க, அங்க நிற்பாங்க இங்க நிற்பாங்க. அவ்வளவு விரைவான ஆற்றல் படைத்தவர்கள் யாரு, ஜின் என்ற அந்த படைப்பு. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஜின்னை நீங்க படிச்சு பாருங்க, என்ன செய்வாங்க, விண்ணுலகில் போய் நாங்கள் ஒட்டு கேட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு ஜின்கள் பேசி கொண்டதாக, இப்ப ரசூலுல்லாஹ் வந்த பிறகு தடுக்கப்பட்டதாக குர்ஆன்ல என்ன இருக்கிற ஜின்கள் பேசி கொண்டதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அதே மாதிரி சுலைமான் நபி என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து நாட்டில் ஒரு ராணி அரசி இருக்கிறாங்க. அந்த அரசி இருக்கிறதை ஒரு பறவையின் மூலமாக அவங்களுக்கு பறவை மொழியெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தான். அந்த பறவை மொழி மூலமாக சுலைமான் நபிக்கு தெரிகிறது. தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்க, சுலைமான் நபி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அல்லாஹ் ஜின்னை வசப்படுத்தி கொடுத்துருந்தான். சுலைமான் நபிக்கு மட்டும் அல்லாஹ் அடைஞ்சா ஜின்களை வசப்படுத்தி கொடுத்துருந்தான், அவர் சொல்ல கேட்கக்கூடிய வகையில். அப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அரசியினுடைய சிம்மாசனத்தை என்னிடத்துல யார் கொண்டு வருவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு ஜின்னு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நான் கொண்டு வர்றேன். எவ்வளவு நேரத்தில் கொண்டு வருவேன் தெரியுமா, உட்கார்ந்து இருக்கிற நீ எந்திரிக்கிறவங்கள கொண்டு வந்துருவேன்.
எப்படி சொல்றது? கபுல அன் தக்குவம மக்காமிக்க, உட்கார்ந்து இருக்கிற ஆள் எந்திரிக்கிறக்குள்ள கொண்டு வந்துடும். வேண்டாம், என்ன வேகம்னு பார்த்தீங்களா? உட்கார்ந்து இருக்கிற ஆள் எந்திரிக்கிற எத்தனை செகண்ட் ஆகும்? 5 செகண்ட் ஆகும், 10 செகண்ட் ஆகுமா? இந்த 10 செகண்டுக்குள்ள என்ன செய்வேன்? நான் போய் அங்க அந்த நாட்டுக்கும் போய் சிம்மாசனத்தை தூக்கிட்டு இந்த இடத்துல வச்சிருவேன் அப்படின்னு ஒரு ஜின்னு சொல்லுது. இன்னொரு ஜின்னு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆனா ஆத்திக்க பிஹி கபுல எர்த்தத்த இலைக்க தற்புக்க, கண்ணை மூடி திறக்கிறோம் நான் கொண்டு வர்றேங்குது. உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறது கொஞ்சம் கூடுதல் செகண்ட் ஆகும், கண்ணை மூடி திறக்கிறதுங்கிற 1 செகண்ட் தான், அரை செகண்ட் தான். அவ்வளோ ஃபாஸ்டா, அதாவது முடிச்சு பார்த்தா அங்கே இருக்கும். கண்ணை மூடி முடிச்சா என்ன செய்யும்? சிம்மாசனம் அங்கே இருக்கு அப்படின்னு அந்த ஜின்கள் சொன்னதாக அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஜின் என்ற அந்த படைப்பு நம்மை போல அறிவுடையது, நம்மை விட பல லட்சம் மடங்கு ஆற்றல் உடையது. அறிவில் நமக்கு சமமானது. ஆற்றல்ல வந்து அது நம்மளை மிதிச்சுட்டு போயிருமே தவிர நம்ம அதை போய் ஆடு மாடு மாதிரி கடிவாளம் போட்டுலாம் கட்டுப்படுத்த இயலாது. வணங்குதா? அதுதான் நம்மளை கட்டுப்படுத்தும். வேணும்னா ஜின்னு நம்மளை வசப்படுத்த முடியுமே தவிர நமக்கு ஜின்னை வசப்படுத்த முடியாது. அப்படி இதை யாபத்தில் வச்சுக்கிறங்க. இது வந்து சுலைமான் நபிக்காக வேண்டி நாம் வந்து சைத்தான்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான்ல, அது அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்த காரணத்தினால், சுலைமான் சொல்ல மட்டும் ஒழுங்கா கேளுன்னு சொன்ன காரணத்தினால் அவருக்கு மட்டும் அது சாத்தியமா இருந்தது. அவர் ஒரு துவா வேற செஞ்சு விட்டார். என்ன செஞ்சிட்டாரு? இறைவா ரப்பி ஹப்லி முல்கன் லா எம்பகைலி அகதி மிம்பாதி, இறைவா எனக்கு தந்த மாதிரி இந்த ஆட்சியை வந்து எனக்கு பிந்தி யாருக்கும் கொடுத்துறாத. சுலைமான் நபி ஒரு துவா செய்கிறாரு. என்ன செய்யறாரு? ஜின்கள்லாம் என் சொல்ல கேட்குது, பயங்கரமான வலிமை, எனக்கு பறவைகளுடைய மொழி எல்லாம் எனக்கு தெரிகிறது. இப்படியான ஒரு ஆட்சி இருக்குல்ல, மனித குலத்தையும் தாண்டி மற்ற இனங்கள்லையும் ஆளக்கூடிய ஆட்சி இருக்குதுல்ல, இந்த ஆட்சியை என்னோட நிறுத்திக்கல, எனக்கு பிறகு நீ யாருக்கும் கொடுத்துறாத அப்படின்னு யார் துவா செஞ்சா? சுலைமான் நபி துவா செஞ்சிட்டாங்க. அதுவும் குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப சுலைமான் நபியுடைய நபிமார்களுடைய துவா குர்ஆன்ல சொல்லப்படுமையானால் அல்லாஹ் ஏத்துக்கிறாட்டி ஏத்துக்கலன்னு சொல்லிடுவான். சும்மா சொன்னா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் ஏத்துக்கிட்டாதான் சொல்லி காட்டுவான். அப்ப அவருடைய துவா வந்து இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சின்னு சொன்னா நமக்கு ஜின்னை வசப்படுத்த முடியுமா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மக்கள்கிட்ட ஒரு நாள் என்ன செய்யறாங்க? சுபுகு தொழுகும் போது அப்படி முன்னாடி போய் ஏதோ பிடிக்கிற மாதிரி, இறை தூதர்களுக்கு ஜின்னு தெரிய தானே செய்யும், பிடிக்கிற மாதிரி ஒரு கையை நீட்டிட்டு போய் மறுபடியும் தக்பீர் கட்டிக்கிட்டாங்க. தொழுது முடிச்ச உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க என்னன்னு சொல்லி. ஒரு ஜின்னு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதை பிடிக்கலான்னு நான் போனேன், பிடிச்சி காலையில் உங்களுக்கெல்லாம் கட்டி வச்சு காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் என் சகோதரர் சுலைமானுடைய துவா யாபத்துக்கு வந்துருச்சு, என்னையை தவிர யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டாரு. இப்போ நம்மளால் பிடிக்க முடியாது, அது சுலைமான் நபிக்கு மட்டும் உள்ள சிறப்பு. அது நினைவுக்கு வந்த உடனே நான் என்ன செஞ்சிட்டேன்? அந்த எண்ணத்தை விட்டு விட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அது சுலைமான் நபிக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்டே தவிர எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ் உள்பட ஜின்களை வந்து தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர இயலாது. இதுதான் குர்ஆன் ஹதீஸ்ல விளங்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளவும் செய்யணும். நமக்கு தேவையான விஷயம் என்ன? இப்ப இன்றைய காலத்துல சில மத குருமார்கள், அஜர்த்துமார்கள் மந்திர வேலை பார்க்கணுன்னு இருக்கா, தல்சமாத்து இஸ்மு வேலைப்பாங்கல்ல, இந்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் எங்கள்கிட்ட ஜின்னு இருக்குது, ஜின்னை வச்சு திருட்டு பொருளை கண்டுபிடிப்போம், ஜின்னை வச்சு அதை கண்டுபிடிப்போம், ஜின்னை வச்சு இதை கண்டுபிடிப்போம்னு என்ன செய்யறாங்க? ஏமாத்தி இந்த பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குன்னா என்ன செய்யறது? அந்த அந்த வீட்டிலலாம் போய் நான் ஜின்னு வச்சிருக்கிறேன் இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஏமாத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட ஜின்னு இருக்குங்கிறாருல, ஜின்னு இருக்குதா இல்லையாண்டு 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆளுடைய கையில கண்ட்ரோல்ல ஜின்னு இருக்குதா இல்லையான்னு என்ன செய்யலாம்? பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. 2 நிமிஷத்துல அவர் கண்ட்ரோல்ல ஜின்னு இருக்குதா இல்லையா தெரிஞ்சிடலாம். எப்படி தெரிகிறது? அவர் நம்ம கேட்கணும், நீ கையை கட்டிக்க, நான் ஓங்கி ஒரு மூஞ்சில குத்து விடுவேன், நீ ஒன்றும் செய்யக்கூடாது, ஒரு ஜின்னு என்னை திருப்பி அடிக்கணும். நான் என்ன செய்வேன்? நான் உன்னை அடிப்பேன், நீ இந்த ஜின்னு வச்சுக்கிறீங்கள அது தடுக்கட்டும், நீ கையை கட்டிட்டு தான் இருக்கணும். நான் உன்னை ஓங்கி என்ன செய்வேன்? செருப்பால் அடிப்பேன். அந்த செருப்படி வாங்காம என்னால் அடிக்க முடியலைன்னு சொன்னா உன்கிட்ட ஜின்னு இருக்குன்னு ஒத்துக்குருவோம். அப்போ ஜின்னு கட்டுப்படுத்தி வச்சிருக்கேங்கிற உன்னைய செருப்பால் அடிக்கும் போது தடுக்க முடியலன்னா உன்ட்ட இல்லைன்னு அர்த்தம். இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணியன்னு சொன்னா பொய் சொல்றான்னு தெரிஞ்சு போயிடும். அல்லது என்ன செய்யணும்? வேற ஒன்று கூட செய்யலாம். வேணாப்பா,
இப்ப கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்க உள்ள சிம்மாசனத்தை கொண்டு வந்துச்சா இல்லையா? நீ என்ன பண்ணு, ரிசர்வ் வங்கியில் நிறைய ரூபா வச்சிருக்கிறாங்க, அந்த அந்த ரூபாய் கூட அங்க போடு. நீ தான் ஜின்னு வச்சுக்கிறியா இல்லையா? ஜின்னு என்ன பண்ணலாம், அங்க ஒரு நாட்டில் உள்ள சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி ரிசர்வ் பேங்க்ல ரூபாய் இருக்குங்கள, 1000 ரூபாய் கட்டலாம் கொண்டாந்து வை. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நானும் ஜின்ன வச்சுக்க நம்பிடுறேன், செய்யணுமா இல்லையா? அல்லது மன்மோகன் சிங் உட்காந்துக்கிற சேரோட ஆழத்தி கொண்டா உட்கார வை, இங்கே கொண்டாந்து காட்டு. அட ஜின்னு இருந்தா 2 நிமிஷம் தானுங்க, 2 நிமிஷம் அதிகம், 2 செகண்ட் தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, ஜின்கள் ஒன்றை இருக்குமுன்னா அந்த ஜின்கள் செய்யற வேலை இப்ப செஞ்சு காட்டு, கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்டு. என்ன செய்வான், ஆட்டை காணா மாட்டை காணான்னு போனீங்கன்னா எங்க அது கும்பகோணத்தில் நிற்கிதுமா, இலையில மையத்தடை பார்த்துக்கிட்டு என்னண்டா ஜின்னு சொல்லுதான். இது சொல்லக்கூடிய ஜின்னு வந்து ஏன் வந்து அதை இருக்கக்கூடாது, சரி பேங்க்ல போய் ரூபாய் எடுத்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்கிறியா? தங்க வயல் கோளாறுல தங்கத்தை வெட்டி எடுக்கிறான், அங்க வெள்ளிட்டு வா தங்கத்தை, அங்க உள்ள தங்கத்தை கொண்டாந்து முன்னாடி கொண்டாந்து போடு. நான் கேட்கிறேன், ஜின்னுலாம் இப்ப இருந்தா ஏன்ட்ட ஜின்னு இருந்துச்சுன்னு வைங்க, நான் தான் உலகத்துல பெரிய கோடீஸ்வரனா இருப்பேன். ஏன்ட்ட ஜின்னு இருந்தா, ஏன் சொல்ல கேட்கறதுக்கு அப்படி கட்டுப்பட்டு இருந்தா, நாட்டில் அடுத்தவன் சொத்தெல்லாம் இருக்க வேணாம், பூமிக்கு அடியில் எத்தனையோ வைரங்களும் வைடூரியங்களும் கிடக்கிறது, அம்புட்டையும் அள்ளிக்கிட்டு வான்னு சொன்னேன்னு சொன்னா, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு 10-10 லட்ச ரூபா தருவேனே, என்கிட்ட சின்ன பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா. அப்ப வந்து இது பொய்ன்னு வழங்குதா இல்லையா? இவன் நம்மள்கிட்ட 100 ரூபா கேட்கறான், 50 ரூபா கேட்கறான், இவன்ட்டு சின்ன இருக்குன்னா என்னென்ன பார்த்தா தெரியல.